الصلاة والسلام على رسول الله ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. நம்ம முதல்ல அரபிக் கிளாஸ் அப்படின்னு சொன்னோம்னே ஏன் நம்ம தர்ஜிமாக்கள் இருக்கும்போது அரபியை கற்றுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது பெரும்பாலுக்காரங்க உள்ள கேள்வி. குரானை நம்ம தமிழ்லேயே புரிஞ்சுக்கும் போதோ இல்லை இங்கிலீஷ்லேயோ தன்னோட தாய்மொழியில் மொழிபெயர்ப்புகள் இருக்கும்போது அரபியில் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது முதல்ல எல்லாருக்கும் எழுவக்கூடிய கேள்வி. ரெண்டாவது, அரபியை கற்பதால் மட்டுமே ஒரு வித்தியாசமான உணர்வுகளை நம்மளால் அடைய முடியும் குரானை ஓதும்போது? இது ரெண்டாவது கேள்வி. இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டு கேள்விக்குமான பதிலே இந்த கோர்ஸுக்கான தொடக்கமாக அமையும்னு இன்ஷா அல்லாஹ் நான் நம்புகிறேன். முதல்ல உள்ளது முதல்ல இருக்கக்கூடிய கேள்வி எல்லாருக்கும் என்னென்னாக்கா, தர்ஜுமாக்கள் இருக்கும்போது ஏன் நம்ம அரபி மொழியை கற்றுக்கணும்? அதுக்கு சிறிய உதாரணம் நான் உங்களை இப்போ ஒன்று சொல்லி உதாரணம் வைக்கிறேன். குரானில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வசனம் லா இலாஹா இல்லா ஹுவல் அசீசுல் ஹக்கீம். இப்போ அந்த ஹக்கீம்ங்கிற வார்த்தை அடிக்கடி ஒரு பேஜுக்கு ஒரு வார்த்தையாவது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ மொழிபெயர்ப்பாளர்கள் இதை எப்படி புரிஞ்சுருக்காங்க? ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளர்களும் இதை எப்படி புரிஞ்சுருக்காங்க? உதாரணம், ஹக்கீம் என்பது விவேகம் மிக்கோன், ஹக்கீம் என்பது ஞானமுடையவன், ஹக்கீம் என்பது நுண்ணறிவு படைத்தவன், ஹக்கீம் என்பது தீர்க்கமான அறிவுடையவன். இப்போ இங்கே தமிழிலேயே 4 டிரான்ஸ்லேஷன்லேயுமே 4 வார்த்தைகள் இருக்குது. இப்போ நம்ம விவேகமும் ஞானமும் ஒரு சைடில் வச்சா கூட அது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு, அறிவும் நுண்ணறிவும் இன்னொரு சைடு நம்ம வச்சா கூட ஞானமும் அறிவும் ஒன்றும் கிடையாது. ஹக்கீம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு சில ஆளார் ஞானம் என்றும், ஒரு சில ஆளார் விவேகம் என்றும், ஒரு சில ஆளார் ஞானம் என்றும் இப்படி சொல்கிறது மூலிமா ஹக்கீம் என்பது அதோட உண்மையான பொருள் என்ன? ஒருவேளை இது ரெண்டுமே இதோட பொருளா அப்படி நம்ம வழங்கிக்கணும். ரெண்டாவது, இது எல்லாமே அல்லாஹ் புகழக்கூடியதாக தானே இருக்குது. இதில் எந்த வார்த்தையாக இருந்தால் என்ன அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். நுண்ணறிவு படைத்தவன் என்றாலும் சரி, விவேகம் உள்ளவன் என்றாலும் சரி, இல்லை தீர்க்கமான அறிவுடையவன் என்றாலும் சரி, ஞானமிக்கவன் என்றாலும் சரி, எல்லா வார்த்தையும் அல்லாஹ்க்கு பொருந்தும். ஆனால் ஹக்கீம் என்ற சொல்லுக்கு பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. அப்போ இது அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்காது. ஆனால் சிக்கலான ஆயாக்களை நம்ம அணுகும் போதும் சரி, விவாதங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஆயாக்களை நம்ம அணுகும் போதும் சரி, மொழிபெயர்ப்புகள் மூலியமே நம்ம அது விவாதத்துக்கு உள்ளாக்குறது எந்த அளவு சரி? அப்போ மொழிபெயர்ப்பாளர்களோட புரிதலை நாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் தர்ஜுமாக்கள் மட்டும் போதுமானது கிடையாதுன்னு நான் சொல்கிறதுக்கான என்னோடய விவாதத்துக்கான முதல் ஆர்கியூமெண்ட். ரெண்டாவது, ஒரு சொற்களின் பற்றாக்குறை. அரபி மொழியில் உள்ள எல்லா சொற்களுக்கும் தமிழில் அதுக்கான நிகரான வார்த்தைகள் இருக்கான்னு கேட்டாக்கா கிடையாது. இது தமிழில் மட்டும் கிடையாது. இந்த பிரச்சனை தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மொழியிலையும் உண்டு. உதாரணம், கல்புனா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதயம். இது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒன்று. ஓகே, அப்போ ஃபுஆத் அப்படின்னா என்ன? அதுவும் இதயம். அப்போ இரண்டு டயத்தில் எதுக்கு அல்லாஹ் ஒரு இடத்துல ஃபுஆத் என்றும் இன்னொரு இடத்துல கல்பு என்றும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நம்மளுக்கு தெரியாது. பஷர் என்றால் என்ன? ஆண். ரஜுல் என்றால் என்ன? ஆண். தக்கர் என்றால் என்ன? ஆண். அப்போ குரானில் ஒவ்வொரு டயத்துலையும் அல்லாஹ் தக்கர் என்றும், ஒரு இடத்துல பஷர் என்றும், ஒரு இடத்துல ரஜுல் என்றும் சொல்லும் பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாத்தும் ஆண் 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 அப்படின்னு சொல்வது அந்த மொழியினுடைய சுவையையும் அந்த மொழியினுடைய நோக்கத்தையும் குறைக்குது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஜாவித் இருக்காப்புல, அவரை பார்த்துட்டு தம்பி இங்கே வாயன், பெரியவரே இங்கே வாயன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஆண் பால். ஆனால் வயதுக்கு ஏற்ப சொல்ல தான் நான் சொல்ல முடியும். இப்போ சின்ன பையன் ஒருத்தர் உட்காந்துருக்கான், அவரை போய் அவர் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது வயதுக்கு ஏற்ற பொறுத்த சொல்லாக இருக்காது. அப்போ பொருத்தமான சொல்லை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கும் போது மொழியின் பற்றாக்குறை காரணமாக மொழிபெயர்ப்பாளர்கள் தங்கள் மொழியில் என்ன வார்த்தைகள் இருக்கோ அதைத்தான் பயன்படுத்துவாங்க. இதனால் குரானை முழுசாக நம்மளால் உணர முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போது அரபி படிக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு எந்த அளவுக்குன்னு இப்போ புரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, இப்போது குரானில் இருக்கக்கூடிய உணர்வுகள், எமோஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு தாய் குழந்தைய ஆறாரோ அப்படின்னு ஆட்டுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ அதை நான் காதில் கேட்டுட்டு குழந்தைகிட்ட போய் உன் தாய் கூறினால் ஆறாரோ அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை வீரன்னு கத்தும். ஏன்னா அங்கே உணர்ச்சி இல்லை. தாய்க்கும் குழந்தைக்குமான உணர்ச்சி இருப்பது போல் நமக்கு உணர்ச்சி இல்லை. அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்.
இறைவனை நினைவு கூறுதல் மட்டுமே உங்கள் இதயம் சாந்தி அடைகிறது. இறைவனை நினைவு கூறுவது என்பது நமது குரானை நினைவு கூறாமல் இறைவனை நினைவு கூற முடியாது. இது ரொம்ப அடிப்படை. அப்போ ஒருவரோட உறவு ஏற்படுவது என்பதே அவங்களோட நம்ம ஏற்படுத்தக்கூடிய உணர்வு. அப்போ குரானோட நமக்கு ஏற்படும் உறவு என்பது அது நமக்கு ஏற்படுத்தும் உணர்வு. அப்போ உணர்வுகள் இல்லாமல் முதல்ல நம்ம குரானோட உறவு ஏற்படுத்துவது எந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியும்? ஒரு மொழிபெயர்ப்பாளர்களால் உங்களுக்கு அந்த உணர்ச்சியை கடத்துவதை எந்த அளவுக்கு அவங்களால செய்ய முடியும்? மொழிபெயர்ப்பாளர்களால் செய்தியை கடத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்போ ஜாவிதோட அத்தா வந்து ஜாவிதை பார்த்தா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் ஜாவிதை பார்த்து உங்கள் அத்தா கூப்பிட்டாருன்னு சொல்லுவேன். இப்போ செய்தி கடத்திருச்சு, வார்த்தைகள் கடத்தப்பட்டதான்னு கேட்டால் இல்லை. இப்போ அவங்க அத்தா சொன்னது வேற, நான் செய்தியை கடத்திட்டேனே தவிர வார்த்தைகளை கடத்தல். அப்போது வார்த்தைகளை கடத்துவது மொழிபெயர்ப்பாளரோட செய்தி, ஆனால் செய்தியை கடத்துவது மொழிபெயர்ப்பாளரோட வேலை. ஆனால் உணர்ச்சிகளையோ உணர்வுகளையோ மொழிபெயர்ப்பாளர்களால் கடத்த முடியாது. இது அரபி நம்ம ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இரண்டாவது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, குரான் என்பது வெறும் செய்தி மட்டும் இல்லை, ரிசாலா. இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு மனிதன் எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும், அவனோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவனோட உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், அவனோட வியாபாரங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் செய்தி. இது செய்தி மட்டும் இல்லை, அற்புதம். குரான் என்பது ஆயா. அற்புதம் என்றால் அப்போ இதில் மனிதங்கள் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன இருக்குது, அதை முதல்ல நம்மளால் புரிஞ்சுக்கணும். இப்போ அற்புதம்னா என்ன? இப்போ நான் போன மாதம் அபுதாபிலேருந்து வந்தேன் அப்படின்னாக்கா, பறந்து வந்தேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஃப்ளைட்டில் வந்தான்னு சொன்னால் நம்புவாங்க. இங்கே அற்புதம் என்பது என்னென்னாக்கா, எதெல்லாம் நம்மளால் விவரிக்க முடியாதோ, இப்போ ஃப்ளைட்டுன்னு சொல்லும் போது அதில் ஏரோடைனாமிக்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அப்போ விவரிக்க முடியாது எல்லாமே அற்புதங்கள் கிடையாது. எதெல்லாம் நம்மளால் விவரிக்க முடியாதோ அதான் அற்புதங்கள். அப்போது குரானிலே திரும்பவும் துபை சூரத்தின் பின் மிஸ்லிஹி அப்படின்னாக்கா, இது போல் ஒரு ஆயாக்களை எங்களை கொண்டு வாங்க, இது போல் ஒரு சூறாக்கள் முடிஞ்சால் நீங்கள் கொண்டு வாங்கன்னு நல்லா சேலஞ்சு வைக்கும் போது அப்போ திரும்ப ரீக்ரியேட் இதை பண்ணவே முடியாது. திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியாத ஒரு விஷயம்தான் மிராக்கல், அற்புதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அற்புதத்தை நம்ம உணரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு மூலியம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ரெண்டாவது, இது குரானை நாம் ஏன் அரபியில் படிக்க வேண்டும் என்று நான் வாதித்ததுக்கான முதல் உரை. ரெண்டாவது நான் எழுப்பிய கேள்வி, நம்ம அரபி படிப்பதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு. அரபி படிக்கும் போது நம்மளுக்கு வந்து பொதுவாகவே இப்போ நீங்கள் ரோட்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ இல்லை இப்போ சிட்டிஸ்லேயோ நாங்கள் அரபி சொல்லித்தரோம் அப்படிங்கிற போர்டு நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஆன்லைனில் விளம்பரம் கூட இருக்கலாம். அரபி படிக்கிறதுங்கிறதுல பல விதங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரபி சென்டர், நீங்கள் அரபி கோச்சிங் சென்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா, கைஃப் ஹாலுக் அனாபி ஹயர் அல்ஹம்துலில்லா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கம் உம்ருக், உங்கள் வயசு என்ன? உம்ரி சலாசூன், என் வயசு 33. மின் ஐன் அந்த், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் மின்னல் சோழபுரம். இப்படி சொல்வது என்பது அரபியை நீங்கள் பேச பயில்வது, அரபியை பிற இடத்துலேருந்து கேட்க பயில்வது. ஆனால் இந்த மாதிரி அரபியை உங்களால் குரானுக்கு பயன்படுத்த முடியாது. அதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். இது இப்போது இந்த கிளாஸில் நடக்க போகிற எல்லாமே இலக்கணம் சம்மந்தமானது, அது குரானை குறிக்கோளாக கொண்டது. அப்போது நம்ம அரபி கிளாஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே இங்கே அரபி சொல்லி தராங்க, நம்ம கல்ஃபில் போயிட்டு அரபி பேச போகிற போல இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் எந்த ஒரு பயனும் அளிக்காது. ரெண்டாவது, இலக்கணம் படிப்பதற்கான காரணம் என்ன? இப்போ எனக்கு தமிழ் இலக்கணமே தெரியாது, இங்கிலீஷ் இலக்கணமே தெரியாது, இப்போ நான் அப்படி அரபி இலக்கணம் கற்றுக்கிறது அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு அச்சம் தோணலாம். இப்போ நம்ம இப்போ ஒரு இலக்கணத்தை ஒரு சிறு எக்ஸாம்பிள் சொல்லி நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இப்போ அல்லாஹு அக்பர் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாகவே ஒரு விளக்கம் என்னென்னா, இது வந்து இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற ஒரு காமனான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அல்லாஹு கபீரும் அப்படின்னாலும் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு அர்த்தம். அக்பர், கபீர் இது ரெண்டுமே வேறு சொல், அர்த்தம் ஒன்றா இருந்தாலும் இலக்கண ரீதியாக வேறு சொல். இது நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, அல்லாஹு கபீரும் அல்லாஹு அக்பர் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அரபி இலக்கணத்தில் இசம் தப்தீல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதனால் பயன் என்னன்னாக்கா, தமிழில் சொல்லணும்னா ஒப்பீடு, இங்கிலீஷில் கம்பேரட்டிவ் அப்படின்னாக்கா, ஆனால் அக்பர் மின்க், நான் உன்னை விட பெரியவன் அப்படின்னு அர்த்தம். மின் நீ என்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இங்கிலீஷில் ஹீ இஸ் டாலர் தென் மீ, ஹீ இஸ் ஸ்மாலர் தென் மீ. அப்போ ஒப்பீடு என்பது பக்கத்தில் ஒரு வார்த்தையை போட்டால் தான் அது ஒப்பீடாகும், இல்லைனா ஒப்பீடு ஆகாது. அக்பர் என்பது ஒப்பீடுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அல்லாஹு கபீருன் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் என்பது ஒப்பீடு. அப்போ இங்கே ஒப்பீடுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு வார்த்தையே இல்லையே,
அது நம்ம ஏன் இப்போ அரபிக் கிராமர் படித்தாக்கா அந்த கேள்வி நம்மளுக்கு வரும். அப்போ அரபிக் கிராமர் படிக்கும்போது அல்லாஹு அக்பர்னா என்ன, அல்லாஹு கபீர்னா இறைவன் மிக பெரியவன், அப்போ அல்லாஹு அக்பர் அப்படின்னா அப்போது இங்கே என்னன்னா இறைவனோட நீங்கள் எதையும் ஒப்பிட முடியாது. எதை ஒப்பிட்டாலும் அவன் அதை விட பெரியவன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபஜர் தொழுவாமல் தூங்கிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹு அக்பர்னா என்ன அர்த்தம்? உங்கள் தூக்கத்தை விட அல்லாஹ் பெரியவன். துஹர் சொல்லும் போது நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அல்லாஹு அக்பர்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட அல்லாஹ் பெரியவன். அப்போ விட பெரியவன்கிறத இடத்துல இங்கே கேப் விழுவுதே, அந்த கேப்பை நம்ம தான் ஃபில்அப் பண்ணிக்கணும். அப்போ எதை கம்பேர் பண்ணாலும் அல்லாஹ் அதை விட பெரியவன். இது அல்லாஹு அக்பருங்கிறதுக்கும் அல்லாஹு கபீருங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இது நாம் ஏன் இலக்கணம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கான நான் என்னோட வாதம். ரெண்டாவது, இதை இலக்கணத்தை எல்லா உலமாக்களுமே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இது அரபு பேசக்கூடிய உலமாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க, தஅல்லமுல் அரபியா ஃப இன்னஹா மின் தீனிக்கும், அரபியை கற்றுக்கொள்ளுங்கள், இது உங்கள் தீனின் ஒரு பகுதி. ஏன் அரபியை ப்ரொமோட் பண்ணுறாங்க? அவங்க அரபி தானே பேசுகிறாங்க. இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், நம்ம யாரும் தமிழ் படிக்கிறது இல்லை, தமிழ் இலக்கணம் படிக்கிறது இல்லை. ஏன் அவங்க அரபியை கற்றுக்கிறதுக்கு எல்லோரும் முன் வர வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரபியை கற்றுக்கொள்வதுங்கிறது நஹு அண்டு சர்ஃப், நஹு மற்றும் சர்ஃப் அப்படிங்கிறது. ஏன்னாக்கா அது இல்லாமல் குரானை விளங்க முடியாது. யாரால்? அரபி பேசக்கூடிய மக்களாலேயுமே விளங்க முடியாது. அதனால புரிஞ்சுக்கணும், அரபி பேசக்கூடிய மக்களாலுமே நஹு சர்ஃப் இல்லாமல் குரானை விளங்க முடியாது. அதனால் தான் பேசக்கூடிய அரபியை புரிஞ்சு கொண்டு அதனாலேயே குரானை பார்த்து படிச்சுட்டு நான் எனக்கு குரான் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது யாராலையும். யாரால்? நான் சொல்கிறது அரபு பேசக்கூடிய மக்களால். அப்போ அவங்களுமே நஹு சர்ஃப் படிக்கக்கூடிய கட்டாயம் இருக்குது. அப்போ குரானை ஒழுங்காக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நஹு சர்ஃப் எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். கடைசியாக இந்த கிளாஸை பற்றி நான் சொல்ல வரணும் அப்படின்னாக்கா, இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோட ஒரே எதிர்பார்ப்பு, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணுமோ இல்லை தமிழ் தெரியணுமோ இல்லை உங்களோட பேக்ரவுண்ட் நாலேஜ் என்ன இருக்குது, எதுவுமே எனக்கு அவசியம் இல்லை. ஒன்றே எனக்கு தேவையானது உங்களுக்கு குரானை ஓத தெரிய வேண்டும், அவ்வளோதான். ரெண்டாவது, முதல் கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி கிளாஸ் வர அந்த தொடர்ந்து வரணும். நமக்கு 1008 காரணங்கள் உண்டு. ஒரு வேலையை செய்யும் போதும் நம்மளோட எதுக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம். எனக்கு இந்த இடத்துல விருந்து இருக்குது, இந்த இடத்துல நான் டூர் போகணும், இந்த இடத்துல நான் இந்த விஷயம் நடக்குது, இந்த விஷயம் எனக்கு நடக்குது, இதெல்லாம் இல்லாட்டி நான் அரபிக் கிளாஸ் வரேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். இந்த எண்ணம் இல்லாமல் நம்மளோட டிசிப்ளினை கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் இந்த கிளாஸ் நடக்குதுனாக்கா ஒரு 30 மணி நேரம் நான் எதிர்பார்க்குறது 30 மணி நேரங்கிறது இன்ஷா அல்லாஹ் 15 நாளோ இல்லை 20 நாளோ எத்தனை நாள் நடக்கணும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த 30 மணி நேரத்தையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கிளாஸுக்கு வந்தாலே நீங்கள் உங்களோட குரானை ஓதுதல்ல, குரானோட உறவை ஏற்படுத்தி கொள்ளுதில்ல, நாளைக்கு குரானை நீங்கள் தராபியால் கேட்கும் போதும் சரி, குத்துபாவில் கேட்கும் போதும் சரி, இல்லை தொழுகையில் கேட்கும் போதும் சரி, உங்கள் வார்த்தையில் ஆஹா இது எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்போ குரானின் மூலயமாக தொழுகையில் உங்களுக்கு கவனம் அதிகமாகும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இன்ஷா அல்லாஹ் இதுதான் என்னோட முடிவு. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.